ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சோயா வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், தேவையான கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா சோயாவை, இப்போ நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான 2 மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க சோயா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான சோயா கிரேவி ரெடி. இன்றைக்கி நாங்கள் பூரியோடு வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.